Hi everyone. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 common errors வந்து பார்க்க போறோம். ஆங்கிலம் பேசும்போது நம்ம நிறைய பிழைகள் விடுவது உண்டு. அது இயற்கை தான். சில வேளைகள்ல அதை திருத்திக் கொள்வதற்கு ஒரு தருணத்தை நம்ம கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 சென்டென்சஸ் உங்களுக்கு எழுதியிருக்கேன். அதில் என்னென்ன தவறுகள் இருக்குன்றத நீங்களும் கண்டுபிடிங்க. உங்களுக்கு நான் நேரம் கொடுக்குறேன். The first one is my mother cabin is next to his cabin. இது கரெக்டா? My mother's cabin is next to his cabin. So இந்த ரெண்டு வாக்கியங்கள்ல எது சரி அப்படின்றத நீங்க இந்த நேரத்துக்குள்ள காமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. Your time starts now. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஸோ இதுல என்ன ஆன்சர் அப்படின்றது கரெக்டான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா my mother's cabin is next to his cabin தான் சரி. இந்த இடத்துல நம்ம வந்து சேர்க்க கூடாது, இந்த இடத்துல சேர்க்கிறது தான் கரெக்ட். ஏன்னு கேட்டா எப்பயுமே இங்க வந்து பொசசிவா நம்ம கொண்டு வர இடத்துல சரியான ஒரு விடை என்னன்னா அபாஸ்ட்ரஃபியை நம்ம இங்க போடுறது தான் சரியான ஒரு விடை. நிறைய இடத்துல நீங்க பார்ப்பது உண்டு, my father's name is, my mother's name is, my sister's name is, அங்கெல்லாம் நீங்க அபாஸ்ட்ரஃபி போடுவது உண்டு. அதே மாதிரிதான் இங்கேயும் நீங்க சரியா போடணும். ஸோ அங்க போட்டது முற்றிலுமாக தவறு. ஸோ இதுதான் சரியான பதில். சரி, அடுத்தது பாருங்க. This birthday party will be fun for you and me. ஓகே, அடுத்தது பாருங்க. This birthday party will be fun for you and me. இதுல எது சரியான விடை என்பதை எனக்கு நீங்க சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, ஃபைன். நான் உங்களுக்கு சொல்றேன். This birthday party will be fun for you and I. எப்பயுமே நீங்க இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல கொண்டு போகும்போது நீங்க வந்து சப்ஜெக்டா யூஸ் பண்ணக்கூடிய ஐய நம்ம இங்க போடக்கூடாது. ஸோ இங்க ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல நம்ம ஐய மீயா தான் மாத்தி பிராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ இந்த செகண்ட் ஒன்று தான் கரெக்டான ஒரு பதில். This birthday party will be fun for you and me. ஸோ ஆப்ஜெக்டா போடும்போது மீ தான் போடணும், சப்ஜெக்டா வரும்போது மட்டும்தான் ஐ யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. அடுத்து தேர்ட் ஒன் என்னன்றத பார்ப்போம். ரம்யா அண்ட் ஐ மேட் a team. ரம்யா அண்ட் மீ மேட் a team. இங்க நீங்க என்ன தவறு அப்படின்றத கண்டுபிடிங்க. கரெக்டான விடைய எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. Your time starts now. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரைட். ஸோ நான் உங்களுக்கு சொல்றேன். ரம்யா அண்ட் ஐ அப்படின்றதும் ரம்யா அண்ட் மீ இதுல எது சரின்னு பார்க்கும்போது ரம்யா அண்ட் ஐ தான் கரெக்ட். ஏன்னா சப்ஜெக்ட் வரும்போது நான் சொன்ன மாதிரி ஐய நம்ம கொண்டு வர முடியும். இங்க நீங்க ஆப்ஜெக்டா போட்டிருந்தா மட்டும்தான் மீ வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்க ஆப்ஜெக்டா இல்ல, இது சப்ஜெக்டா வந்ததுனால ஐ தான் சரி. ரம்யா அண்ட் ஐ மேட் a team அப்படின்ற அர்த்தம் கொள்கிறது. நெக்ஸ்ட் ஒன் என்னன்றதை பார்ப்போம். I am agree with your point. I agree with your point. இது ரொம்ப காமனான ஒரு மிஸ்டேக். பிகினர்ஸா இருக்கிறவங்க அதிகமா இந்த மிஸ்டேக்கை விடுவாங்க. இதுல என்ன சரியான ஒரு விடை அப்படின்றதையும் எது சரின்றதையும் எனக்கு சொல்லுங்க. This is your time. கண்டுபிடிச்சிட்டீங்களா? காமெண்ட் செக்ஷன்ல பதில நீங்க அனுப்பிச்சிட்டீங்களா? நான் let me check it. இப்ப பாருங்க, I am agree இந்த இடத்துல am வரணும்னு அவசியமே இல்லை. இது நிறைய இடத்துல தப்பு விடுறாங்க. இந்த இடத்துல ஐயாம் அப்படின்றது போடணும் அப்படின்னு. ஐயாம் வர இடத்துல நீங்க மேக்ஸிமம் அட்ஜெக்டிவ்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர வினைச்சுவல் வேர்ப், ஆக்ஷன் வேர்பை கொண்டு வர முடியாது. ஸோ ஐ அக்ரி அப்படின்றத டைரக்டா நீங்க போட்டாதான் சரியான விடை. அடுத்தது பார்ப்போம். ஐ செட் யூ சம்திங். அவ்வளவுதான். ஐ டோல்ட் யூ சம்திங். இந்த இடத்துல எது சரியான பதில் அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரைட். நானே சொல்லிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ செட் அப்படின்றது இங்க வராது. ஏன் வராதுன்னா செட் வந்துட்டாலே டூ வரணும்ல, ஆனா இங்க டூ இல்லையே, அப்ப தப்பு தானே. அப்ப எது சரி? ஐ டோல்ட் யூ சம்திங் தான் கரெக்ட். ஏன்னு கேட்டா இந்த செட் டூ அப்படின்றத நம்ம டோல்டா மாத்துறோம். ஸோ மேக்சிமம் இது நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல பயன்படுத்துவோம். மறந்துடாம நீங்க இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்த லாஸ்ட் ஒன். ரம்யா டோல்ட் தட். ரம்யா டோல்ட் us that. இந்த இடத்துல எது சரி அப்படின்றத கண்டுபிடிங்க.
கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, இல்லைன்னா நானே சொல்லிடுறேன். ரம்யா told that அப்படின்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பு. ஏன்னா இங்க ரம்யா said to அப்படின்றதா இங்க told மாறுது. அப்ப said to அப்படின்னு வர பட்சத்துல இந்த இடத்துல யார்கிட்டயோ ஒருத்தட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப told அப்படின்றதுக்கு அடுத்து நம்ம ஏதாவது ஒரு என்ன செய்யணும், ஏதாவது ஒரு ப்ரோனவுன் போடணும். சோ ரம்யா told us that அப்படின்றதுதான் சரியான ஒரு விஷயம். நிறைய இடங்கள்ல இந்த said to, told இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. பாய், டேக் கேர்.